பாஞ்சாலி திரௌபதியை பத்தியும் சொன்னீங்க. அவ்வளவு பேர் இருக்கிற சபையில வந்து இன்னொரு ஆணை சொல்றது அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அது ரொம்ப அழகா சொன்னீங்க. அது வந்து உயர்ந்த எண்ணத்துல சொல்லும் போது, சரணாகதி அடைஞ்சு சொல்லும் போது அவங்களுக்கு நான் திரும்ப கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் ராமரை பத்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபு. அது இப்ப எனக்கு என்ன ஒண்ணுன்னா, இப்ப 4 இது சொன்னீங்கல்ல பிரபு. அதுல 3வது நிமலன் நிர்மலன் சொன்னீங்க. அது ரெண்டுக்கும் என்ன பிரபு வித்தியாசம்? எதுக்கு ரெண்டுக்கும்? இந்த கேட்காமலே தூய்மைப்படுத்துறாங்க அப்படின்றது 3வது. அதுக்கப்புறம் தூய்மைப்படுத்திட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. அது ரெண்டுக்கும் ஓகே. முக்கியம். இப்ப ஒருத்தர் வந்து நம்மள தூய்மைப்படுத்துறாங்க அப்படின்னா, ஏதோ அவங்களுக்காக பண்றார். அவங்க நன்மைக்காக ஏதோ பண்றார். அவங்கள சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னு பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதுல ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. ஏதோ அவங்க கேட்கறாங்க குடுத்துட்டேன் அப்படின்ட்டு மேம்போக்கா இல்ல பகவான் செயல். நம்மள தூய்மைப்படுத்துறதும் அவர் சந்தோஷப்படுறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது என்ன தெரியுமா புரியுது? எல்லாமே கடைசியில பகவானுடைய சந்தோஷத்திற்காக தான் அப்படின்ற அந்த குணம் புரிய ஆரம்பிக்குது. நான் தான் அந்த அம்மாவோட உதாரணம் சொன்னேன். அம்மா வந்து குழந்தைய தூய்மைப்படுத்துறாங்க. குழந்தை கேட்கறது கிடையாது. ஆனா குழந்தைய அம்மா தூய்மைப்படுத்துறாங்க. எதுக்கு தூய்மைப்படுத்துறாங்க? ச்சீ, என்ன கண்றாவி பன்னிக்குட்டி மாதிரி ஒரே நாத்தம் அடிச்சு கிடக்குது. இதை இப்படியே வச்சிருந்தா எத்தனை என்ன பண்றது? சரி கிளீன் பண்ணி தொலையலாம் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தோட கிளீன் பண்றது கிடையாது. அந்த குழந்தைய கிளீன் பண்றாங்க. ஏன் குழந்தைய கிளீன் பண்றாங்க? குழந்தை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைய சந்தோஷம். குழந்தை சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் இல்லையா? அம்மா பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க. அப்ப 2 வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒண்ணு, அப்பா கிளீன் பண்ணி தொலைஞ்சிட்டோம். அப்பா இத்தனை நேரம் நாட்டம் அடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு நினைக்க கிடையாது. அவங்க அம்மா, அப்பா இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தானே இந்த குழந்தை, சுத்தமா கிளீனா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான் இல்ல அப்படின்னு எனத்தோட நம்ம இருக்கா. சோ 2க்கு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒண்ணு கடமைக்காக பண்றது, ஏதோ செஞ்சு தொலையணுமேன்னு கடமைக்காக பண்றது. 2வது சந்தோஷத்துக்காக பண்றது. இதுதான் வித்தியாசம். பகவான் வந்து கடமைக்காக எதையும் பண்றது கிடையாது. சந்தோஷமா பண்றான். நம்மளை சுத்தப்படுத்துற வேலையை கூட சந்தோஷமா படுத்துறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப அது நிமலன்றதுக்கு அப்ப அது அது என்ன பிரபு? அதுவும் பகவான்கிட்ட இருந்து அது ஒரு சக்தியா? விமலன் அப்படின்னா நாம் கேட்காமலேயே வந்து நம்ம கிட்ட வந்து உதவி பண்ண நம்ம நம்ம வந்து பகவான் கிட்ட சரணாகதி பண்ணாமலே என்ன பண்றோம் அப்படின்னா, சரணாகதி பண்ண பக்தர்களுக்கு சொன்னார். விமலன் அப்படிங்கிறது சரணாகதி பண்ண பக்தர்கள். இப்ப வந்து பகவான் கிட்ட வந்து கேட்கிறாங்க, என்ன சுத்தப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்கள சுத்தப்படுத்துறாரு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் தான் கேட்காமலேயே போறது. நான் தான் சொன்னேன், உதாரணம் சொன்னேன் இல்லையா? ஒரு குழந்தையினால கேட்க முடியும், சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வாய் திறந்து கேட்க முடியும். அதனால வளர்ந்த குழந்தை. இன்னும் ஒரு சில குழந்தைங்க ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால கேட்கவே முடியாது. அப்ப என்ன பண்றாரு? தானாக முன் வந்து வாலண்டியரா செய்யறாரு. வாலண்டியரா கிளீன் செய்யறாரு. வாலண்டியரா வந்து நம்மள வந்து உதவி பண்றாரு. சோ கேட்டு உதவி பண்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். கேட்காம உதவி பண்றது அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒருத்தர் நிறைய பணம் இருக்கு. அதாவது பிரபு, இது இன்னைக்கும் இன்னைக்கும் நிறைய ம், நிறைய பேர் வந்து உதவி செய்யறாங்க. அந்த நீங்க சொன்ன மாதிரி ஏதோ கடமை சொல்லிட்டாங்களே செய்யணுமே, பிள்ளைங்களுக்கே அப்படி செய்யறவங்கள பார்க்க முடியுது. இவன் ம். கடமை ஏதோ செய்யணுமே, செஞ்சு தொலைவோம், அது வந்து நல்லா இருக்கோ இல்லையோ அப்படின்ற ம். மனநிலையில அது செய்யற அவங்களுக்கும் சந்தோஷம் இல்ல, வாங்கிக்கிட்ட அவங்களுக்கும் சந்தோஷம் இல்ல. அப்ப அந்த நிமிஷம் நமக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க நமக்கு வந்து உண்மையாலுமே நமக்கு உண்மையாலுமே அப்பா, அம்மா, குழந்தை அப்படின்ற பாசம் நம்மளுக்கு இப்ப புரியறது கிடையாது. என்ன எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு வந்து இந்த உதாரணம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. என் குழந்தைங்க நான் அப்படி செய்யறதே கிடையாது. நீங்க என்ன புதுசு புதுசா உதாரணம் சொல்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையாலுமே ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு செய்யும் பொழுது அந்த அன்போட தான் செய்வாங்க. அந்த குழந்தைய அன்போட தான் ஏத்துக்கிறாங்க. பட் நமக்கு இந்த கலியுகத்துல இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்ப புரியறது. அந்த உதவி செய்யறவங்களும் தமோ குணம், உதவியை வாங்கிக்கிறவங்களும் தமோ குணம்னு எடுத்துக்கிறதா? அது எப்படி பிரபு எடுத்துக்கிறது? செய்யறவங்களுக்கும் சந்தோஷம் இல்ல, வாங்கிக்கிறவங்களுக்கும். ஆனா பொழுது போயிருது, அந்த டைம் எல்லாம் போயிருது, அந்த வேலையும் நடந்துருது. இப்ப நம்ம அத 3வது ஆளா வெளியே இருந்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்க பிரபு. அப்ப அவங்க வந்து செய்யறவங்களும் தமோ குணத்துல இருக்காங்க. ஆஹ் அத அடையிறவங்க, அந்த உதவியை கேட்கிறவங்களுமே தமோ குணத்துல இருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா? இன்னொன்னு வந்து பிரகிருதினா மாயைன்னு சொன்னீங்க. அதாவது மகா மாயைன்றது வந்து துளி கூட பகவான் சங்கத்திலே இல்லாதவங்க, ஒரு சனம் கூட இல்லாதவங்க தான் வந்து மகா மாயை அப்படின்னு சொன்னாங்க. பிரகிருதின்னு சொல்லியிருக்கீங்க போன தடவை சொல்லும்போது. மாயை மாயை அதாவது பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்ச சடசக்தி அவங்க, நம்ம நடுநிலை சக்தி. அப்ப அந்த தொடர்புல இருக்கும்போது அந்த உதவி செய்யறவங்களும் அறியாமையில செய்யறாங்க, உதவியை வாங்கிக்கிறவங்களும் அறியாமையில செய்யறாங்க. அப்ப டைம் தான் அவங்களுக்கு விரயமாகுதே தவிர செய்யறவங்களுக்கும் மனசு சந்தோஷம் இல்ல, வாங்கிக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் இல்ல, அப்படி எடுத்துக்கிறதா? நம்ம 3வது ஆளா வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஆட்களை எப்படி பிரபு ஃபேஸ் பண்றது? ஓகே.
இப்ப நம்மளுக்கு இந்த விமலன், அமலன் அந்த கொஸ்டின் பக்கத்துல போயிடுச்சு இல்லையா? அது நம்மளுக்கு புரியுது. அந்த 4 பேர் பகவானுடைய 4 குணங்கள் புரியுது. இப்ப நீங்க கேட்கறது ஜெனரல் கொஸ்டின். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம். அந்த உதவி செய்யும்போது நாமும் சந்தோஷமா கிடையாது. அந்த உதவியை வாங்கி கூடி அவங்களும் சந்தோஷமா கிடையாது. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நீங்க உதவி செய்யறீங்க. அவங்க சந்தோஷமா இல்லைன்னா நீங்க ஏன் செய்யணும்? ஃபர்ஸ்ட் விஷயம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் செய்யல அப்படின்னா என்ன நடக்கும்? அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. செஞ்சு சந்தோஷமா இல்லையே இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட 500 ரூபாய் கேட்கறாரு. நான் 500 ரூபாய் கொடுக்க போறேன். 500 ரூபாய் கொடுத்தாலும் அவர் சந்தோஷமா இருக்க போறது கிடையாதுன்னு தெரியும் எனக்கு. கொடுக்காம இருந்துடலாமே. 500 ரூபாய் கொடுக்கலாம், அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு சார். கொடுத்தாலும் வருத்தம் தான் பட போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பிரபு கொடுத்து பிரயோஜனம் பிரபு இல்லையே. பிரபு நான் வந்து செய்யல. 2 பேரை வேற ஆளை பாக்குறேன். நான் 3வது ஆளா இருக்கேன். 2 பேர், ஒருத்தர் வந்து செய்யறாங்க, இன்னொருத்தர் வாங்கிக்கிறாங்க. ஆனா 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க, 2 பேருமே சண்டை போடுறாங்க. நான் 3வது ஆளா வெளியில இருந்து பாக்குறேன். அப்ப இந்த 2 ஆட்களுமே, குடுக்கறவங்களும் வாங்குறவங்களையும் நம்ம எப்படி பக்திக்கு கொண்டு வர்றதுன்னு கேக்குறேன். பரமாத்மா என்ன பண்றாருன்னா பார்த்துட்டே இருப்பாரு. இந்த ஜீவாத்மா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல போய் அடி வாங்குவான், ஒரு இடத்துல சிரிப்பான், ஒரு இடத்துல வந்து திட்டு வாங்குவான், ஒரு சில இடத்துல நல்லா புகழ் வாங்குவான். சோ பரமாத்மா என்ன பண்ண முடியும்? பரமாத்மா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு சமயம் வரும். ஒரு சமயம் வரும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் இதே வந்து உட்காருவான். போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருவான். அந்த சமயத்துல பரமாத்மா பேச ஆரம்பிப்பாரு. பாருடா, இப்படிதான்டா இருக்கு வாழ்க்கை. ஏன்டா இப்படி பண்ற? நான் சொல்ற பேச்சு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பேச ஆரம்பிப்பாரு. அதனால நம்ம வந்து கரெக்டான சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அவங்க மனசு உடைஞ்சு உட்காரும் பொழுது, அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு நினைக்கும் பொழுது, அவங்க குழப்பத்துல இருக்கும்போது, யாராவது நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது நமக்கு இதுக்கான தீர்வு கொடுக்க மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல போய் உதவி செய்யணும். இல்லைன்னா அவங்க ரொம்ப மும்முரமா பௌதிக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கும்போது நீங்க நடுவுல போய் நின்னீங்கன்னா, உங்கள அவங்க பெருசா பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. மாயையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. சோ பிஸியா இருக்கவங்க இருக்கட்டும். பிஸியாவே இருக்கட்டும். நம்ம முதல்ல நம்மளுடைய பக்திய பார்க்கலாம். அதே போல எத்தனையோ மக்கள் வந்து ஓப்பன் அப்பா இருக்காங்க. கிருஷ்ணரை பத்தி கேட்கணும் அப்படின்ற ஆசையில எத்தனையோ பேர் இருக்காங்க. நாம ஏன் ஒருத்தரையே பார்த்துட்டு இருக்கணும்? நாம் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு 100 பேரை விட்டுறோம். நாம என்ன பண்றோம்? என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, நானும் இதை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்கூல்ல, காலேஜ்ல போய் பிரச்சாரம் பண்ணணும்னு நினைப்பேன். அப்ப என்ன நினைப்பேன்? எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும். நான் இந்த காலேஜ்ல தான் பிரச்சாரம் பண்ணி ஆகணும். இதுதான் நல்ல காலேஜ். எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா என்ன மறந்து போயிட்டேன். சுத்தி 20 காலேஜ், சின்ன சின்ன காலேஜ் இருக்கும். அத நான் மறந்தே போயிடுவேன். அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. அந்த சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன காலேஜ் இருக்குல்ல, 20 காலேஜ் இருக்குல்ல, அது நான் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் பெரிய காலேஜ் நான் நினைச்சிட்டு இருந்த காலேஜ் ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக் கூடாது. இவங்களுக்காக, அவங்களுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக் கூடாது. இவங்க இல்லையா எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு. எல்லாருக்கும் ஒரு டைம் வரும். அந்த டைம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து வந்து உட்காருவாங்க. சாஸ்திரமே அதான் சொல்லுது. எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுவான்? வந்து உட்கார்றான் அவன். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி உட்கார்றான். அந்த சமயத்துல அவனை பிடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேரா இருக்காங்க. எத்தனையோ பேர் பிரச்சனையோட சுத்திட்டு இருக்காங்க வாழ்க்கையில. நமக்கு வெளில சொல்ல மாட்டாங்க. வெளில போய் நம்ம கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட பேசினாலும் தெரியும். எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு. ஒருத்தர் 2 பேருக்கு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சாரத்தை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம சந்திக்கலாம். நிறைய பேர்கிட்ட சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினே வராது. சோ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட இதை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுங்க, நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. மத்தபடி நீங்க சடனா உள்ள போனீங்க அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க. வரும்போது அவங்க டைம் வரும்போது நீங்க கரெக்டான டைம்ல சொல்லிக் கொடுங்க, கேட்பாங்க. சரிங்க. ஹரே கிருஷ்ணா.